குட் மார்னிங் சார். ஒரு ஸ்டூடெண்ட் டிசிக்கு அப்ளை பண்ணிருக்காருல்ல, அவரை பேரண்டோட வர சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. பிரின்சிபால் உங்களை உள்ள கூப்பிட்டுருக்காரு, வாங்க. சரிங்க ஐயா. குட் மார்னிங் சார். சார் வாங்க. குட் மார்னிங் சார். வணக்கம் ஐயா. ஐயா வாங்க உட்காருங்க. நல்லா படிக்கிற பையன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கான். இவன் மேல எந்த பேட் ரிமார்க்ஸும் இல்ல. அப்புறம் எதுக்கு டிசி வாங்குறீங்க? இவ்வளவு நாள் இருக்கிறத வச்சு படிக்க வச்சுட்டேன். இதுக்கு மேல படிக்க வைக்க என்கிட்ட பணம் இல்லையா. நீங்க ஏன் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணல? நாங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டோம். எங்களுக்கு எப்படி அரசு உதவித்தொகை கிடைக்கும்? யாரு சொன்னா? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வழியா கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினாலும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு நம்ம தமிழக அரசு முன் வந்திருக்கு. என்னையா சொல்றீங்க? கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவங்களுக்கும் அரசு உதவித்தொகை கொடுக்குறாங்களா? ஆமாங்க ஐயா. 10ஆம் வகுப்புக்கு மேல அங்கீகரிக்கப்பட்ட பாடங்களை படிக்கிறதுக்கு 2.5 லட்சத்துக்கும் மேல வருமானம் இல்லாத பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்ய அரசாங்கம் முன் வந்திருக்கியா. இதை ஆன்லைன் மூலமா நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்கய்யா, உங்க பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போய் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு 36 லட்சம் கொடுக்கறதுக்கும் அரசு முன் வந்திருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் வாங்க டாக்டர் அருளப்பன். ஓகே சார். சார் தான் அந்த நலத்திட்டங்களை செயல்படுத்துற ஆசிரியர். அருளப்பன், அந்த லாஸ்ட் வீக் ஒரு கேர்ளுக்கு நம்ம ஒரு ஸ்காலர்ஷிப் சொல்லியிருந்தோம்ல. எஸ் சார், அந்த பொண்ணுக்கு லாஸ்ட் வீக்கே ஸ்காலர்ஷிப் கிரெடிட் ஆயிடுச்சு சார். ஓ வெரி குட் வெரி குட். இப்ப ஐயா நீங்க சார் கூட போங்க. சரிங்க ஐயா. சார் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க. சரிங்க. நல்லா படிங்க தம்பி, சரியா? சரியான நேரத்துல நீங்க வழிய காட்டிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்கள் உதவ எம்மதமும் சம்மதமே. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை.